உலகிற்கான சமாதானத்தை வேண்டி சமாதா பாத யாத்திரை பல நாடுகளுக்கு பயணித்தது. சமாதான பாத யாத்திரையில் இணைந்துள்ள வியட்நாமின் பஞ்சாகர தேரர் தலைமையிலான பிக்குகளின் பாத யாத்திரை இலங்கையின் தம்புள்ளி பிரதேசத்தில் ஆரம்பமானது. அங்கிருந்து மாத்தளை, கண்டி, மாவனல்ல, யக்கல உள்ளிட்ட நகரங்கள் பலவற்றை கடந்து பாத யாத்திரை இடம்பெற்றது. நேற்று மாலை அளவில் சமாதான பாத யாத்திரை களனி ரஜமகா விகாரையை வந்தடைந்தது. பெரும் எண்ணிக்கையிலானோர் வீதியின் இருமருங்கிலும் கூடியிருந்ததோடு களனி ரஜமகா விகாரைக்கும் வருகை தந்தனர். சமாதா பாத யாத்திரையில் கொண்டுவரப்பட்ட ஸ்ரீ மகாபோதியின் அரச மரக்கன்று களனி ரஜமகா விகாரையில் வைக்கப்பட்டு மத அனுஷ்டானங்களும் இடம்பெற்றன. இன்று காலை பஞ்சாகர தேரர் பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அனுசாசனங்களை வழங்கினார். அதற்கு இணைவாக விசேட நிகழ்வுகள் சில ஒழுங்கு செய்யப்பட்டன. எஹி பசிஸ்கோ சமாதான பாத யாத்திரை நிறைவு நிகழ்வு சுதந்திர சதுக்கத்தில் இன்று மாலை இடம்பெற்றது. பஞ்சாகரர் தேரர் உள்ளிட்ட பாத யாத்திரையில் பயணித்த தேரர்கள் சுதந்திர சதுக்கத்தை வந்தடைந்ததும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் நிகழ்வு இடம்பெற்றது. சமாதான பாத யாத்திரையில் கொண்டுவரப்பட்ட ஜெயஸ்ரீ மகாபோதியின் மரக்கன்று ராஜதந்திர ரீதியாக தேரர்களிடம் கையளிக்கப்பட்டது. சமாதான பாத யாத்திரை இடம்பெற்றதை அடையாளப்படுத்தும் நினைவு சின்னங்களும் அதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. அதன்போது பஞ்சாகர தேரர் விசேட அனுசாசனங்களை வழங்கினார். சமாதானமான தேசத்தை காண்பதற்கு பிரார்த்தித்தால் அதனை இலங்கையில் காண முடியும் என குறிப்பிட்டார். I bow to you all with a heart full of gratitude. Today, we stand together at the completion of the walk for peace in Sri Lanka. உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகள். இன்று நாம் சமாதானத்திற்கான இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட பாத யாத்திரையை வெற்றிகரமாக நிறைவு செய்து ஒன்றிணைந்துள்ளோம். அது இலகுவான பயணம் அல்ல. ஒரு இதயத்திலிருந்து இன்னும் ஒரு இதயத்திற்கு, ஒரு கட்டத்திலிருந்து இன்னும் ஒரு கட்டத்திற்கு, ஒரு நகரத்திலிருந்து இன்னும் ஒரு நகரத்திற்கு இணைக்கப்பட்ட மனிதாபிமான முக்கிய பயணமாக அதனை அடையாளப்படுத்த முடியும். மழை மற்றும் வெயிலுக்கு மத்தியில் பாதணிகள் இல்லாமல் இந்த பயணத்தை முன்னெடுத்தது எமது உடலையும் மனதையும் சோதித்தோம். இந்த அழகிய நாட்டில் உள்ள மனிதர்கள் எமக்கு கருணையுடன் வீதிகளை நீரூற்றி நனைத்து பூக்களை பரப்பி எங்கள் பாதங்களுக்கு ஏற்படும் வலியை குறைப்பதற்கு செயற்பட்டனர். நீங்கள் எங்களுக்கு மதிப்பளித்தீர்கள், அரவணைப்பை வழங்கினீர்கள். அதுதான் உண்மை. அமைதியானவர்களினால் வெளிப்படுத்தப்படுவது இதுவே. இந்த பயணத்தில் இணைந்து கொண்ட எனது மாத்திரமல்ல, சகலரதும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். I offer my deepest gratitude not only on behalf of myself and the Walk for Peace team, but on behalf of everyone who has been touched by this journey. எவ்வாறான நெருக்கடிகள் வந்தபோதும் சிறப்பாக செயற்பட்டு நாட்டுக்கு சிறந்ததை மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதன்போது குறிப்பிட்டார். අපි හැම කෙනාම සමත් වුණොත් සිහියෙන් යුතුව කටයුතු කරන්න. நாம் அனைவரும் நினைத்தால், சுய நினைவுடன் செயற்பட்டால், எந்த அழுத்தங்களுக்கு மத்தியிலும், எந்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும், இவ்வாறான நெருக்கடி நிலைமைகளின் போதும் நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் தயாராக இருந்தால் எமக்கு சிறந்த விடயங்களை மேற்கொள்ள முடியும். பஞ்சாகர தேரர் மற்றும் ஏனைய தேரர்களினால் கொண்டுவரப்பட்ட மீண்டும் உற்சாகத்துடன் செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் இந்த வாரம் புதிய கருத்தாடல்கள் எமது நாட்டில் ஏற்பட்டுள்ளன. அதற்கு அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். பஞ்சாகர தேரர் எமது நாட்டுக்கு புதிய திருப்பு முனையை இந்த வாரத்தில் ஏற்படுத்தியுள்ளார். மக்கள் ஒரு புத்துணர்ச்சியை உருவாக்கியுள்ளார். அவருக்கு இலங்கை என்ற அடிப்படையிலும், இலங்கை அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் எமது இதயபூர்வமான கௌரவத்தை தெரிவிக்கின்றேன். இந்த நாடுதான் உலகின் சமாதான தீவு. இதனை உலகிற்கு முன்மாதிரியான நாடாக மாற்றுவதற்கு நாம் முயற்சித்து வருகின்றோம். ஒரு சில விடயங்களில் எமக்கு முதலிடத்தை பெற முடியாமல் போகலாம். செல்வத்தில், இயந்திர உபகரணங்களில், தொழில்நுட்பத்தில் எமக்கு உலகில் முதலிடத்தை பெற முடியாது. எனினும் மனிதாபிமானத்தில் உலகில் முதல் நிலைக்கு செல்ல முடியும். அதற்கு எமது சங்கைக்குரிய தேரர்கள், ஏனைய மத தலைவர்கள் தொடர்ச்சியாக சமூகத்துடன் முன்னெடுக்கப்படும் கருத்தாடல்கள் பெரும் வாய்ப்பாக அமையும். அதனால் உலகின் சமாதான தீவாக, மனிதாபிமான தீவாக மாறுவோம். මනුස්සත්වයේ දිවෙන බවට පත් වෙමු.